12th என்சிஆர்டி புக்கில் இருக்கிற சோசியல் சேலஞ்ச் அண்டு டெவலப்மெண்ட் இன் இந்தியா என்ற புத்தகத்தில் இருக்கிற சோசியாலஜி தொடர்பான பாடத்தை அதில் இருக்கிற ஒரு சின்ன டாபிக் நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிஆர்டி புக்கில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, டோம்பாரி சமூகத்தினுடைய சமூக நிலையை தான் சொல்கிறாங்க. அவங்க டோம்பாரி சமூகன்றது என்னன்னா, ரொம்ப மோசமான நிலையில் இப்போ தற்போது இருக்குதுன்னு சொல்லுங்கிறாங்க. என்ன காரணம் அவங்க மோசமான நிலைக்கு போனதுன்னு பார்த்தா, அவங்க டிவி, ரேடியோ இப்போ உலகமயமாக்கல் காரணமாக உலகமயமாக்கல் இந்த பாடத்தை ஏன் பார்க்குறாங்கன்னா, உலகமயமாக்கலால் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டுருக்குது. அந்த சமூகம் என்னென்னா, நிறைய சமூகம் பாதிக்கப்படுது. அதில் ஒரு எக்ஸாம்பிளாக என்சிஆர்டி புக்கில் டோம்பாரி சமூகம் பற்றி சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, இவங்க டோம்பாரி சமூகத்தில் அதிகமான அப்போ கிராமப்புறத்தில் சர்க்கஸ், இவங்க டோமாரி சமூகன்றது யாருன்னா சர்க்கஸ் காட்டுறவங்களே சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா, அந்த கால அப்போ கிராமப்புறத்தில் சர்க்கஸ் காட்டுறது அப்போ தொலைக்காட்சியெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் அதன் காரணமாக மக்கள் சர்க்கஸ்னாவே எல்லோரும் போய் அதுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அதில் போய் எல்லோரும் சர்க்கஸ் பார்த்துட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, பொழுதுபோக்காக எல்லோரும் பார்த்தாலையும் அது என்ன பண்ணுறதில்ல, அவ்வளோ ஆர்வமாகவும் அவ்வளோ நிறைய பேர் கூட்டம் சேர்ந்து போயிடுது. அது போய் எதுவும் செய்யாததுனால அது ஒரு உலகமயமாக்கல் ஒரு விளைவின் காரணமாக இருக்குது சொல்கிறாங்க. அவங்க இப்போதைக்கு ரொம்ப அழிஞ்சு வர தொழிலாக இருக்குதுன்னு இதில் சொல்லிக்கிறாங்க. அதில் தான் அவங்க பசியோடும் கஷ்டமான நிலையிலையும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அடுத்தது டோம்பாரி சமூகன்றது யாருன்னு பார்ப்போம். டோம்பாரின்றது அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன்னு சொல்கிறாங்க. அதில் தான் டோம்பாரி சமூகன்றது பாட்டு உடன் இசையை இசையும் பாட்டும் சேர்ந்து செய்கிறோன்னு சொல்கிறாங்க. பாட்டு, நடனம் இதெல்லாம் சேர்ந்து செய்கிறவங்க. சர்க்கஸில் நம்ம கிராமப்புறத்தில் நம்ம பார்த்துருப்போங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மத்திய பிரதேசம், இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி வட இந்தியா பக்கம் வட இந்திய மத்திய பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமூகம் இருக்கிறாங்களாம், இவங்க தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவங்க சொல்லிக்கிறாங்க. வேற என்ன இவங்க சொல்லிக்கிறாங்கன்னா, இவங்க டோம்ன்றது இழிவான பேருன்றனால 2 பேர் லாலா லஜபதி ராய் மற்றும் இன்னொருத்தர் குசிராம் என்ற 2 பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு டோம்ன்றதுக்கு பதிலாக என்ன சொல்லுங்க, சில்ப்கார் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்களாம் இந்த சமூகத்தினராக. இவங்க இப்போ நல்லா இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க இப்போது என்ன தொழில் செய்கிறாங்கன்னா, இந்த மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மூங்கிலில் இந்த இசைக்கருவிகளை செய்கிறது, வேறு என்ன செய்கிறாங்க, வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பொருட்களை செய்கிறாங்க. இவங்க பாரம்பரிய தொழிலாக இப்போ இசைக்கருவி செய்கிறத இவங்க இப்போ செய்கிறாங்க. இந்த தலைப்பு எதுக்காக இதில் கொடுத்துக்கிறாங்கன்னா, டோம்பாரி சமூகத்தினுடைய அழிவு கொடுத்துறாங்க. என்னென்னா, உலகமயமாக்கலுடைய விளைவாக தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உள்நாட்டில் இருக்கிற கைவினைப் பொருட்கள், இலக்கிய மரபுகள், அறிவு அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அழிஞ்சு போகிற நிலையில் இருக்கிறதுக்கு காரணமானது உலகமயமாக்கல் ஒரு காரணத்துக்காக இதை சொல்கிறாங்க. நம்ம கிரிட்டிசைஸில் குளோபலைசேஷன் கிரிட்டிசைஸில் இதை பற்றி எழுதலாம். வேறு அந்த கல்ச்சருடைய கல்ச்சர் அழிஞ்ச நிலையில் இருக்கிற கிரிட்டிசைஸ் எழுதலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஸ்டின் நம்மளுக்கு புதுமையாக இருக்கும். இந்த இன்டர்வியூவுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம இந்த சமூகத்தை பற்றி இதுவரை எனக்கும் தெரியாது. டோம்பாரி சமூகம்னு அவங்க சர்க்கஸ்காரங்களுக்கு டோம்பாரி சமூகன்ற ஒரு பேர் இருக்குதுன்னு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துங்கிறாங்க.